மேலே பாருங்கம்மா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எத்தனை நேரம் சொல்லுங்க. ஆ 2 2 3 சொல்லுங்க. 2 பேரும் டக்கு டக்குன்னு சொல்லுங்க. என் நோட்ல போடணும் சரியா? போனை வச்சு தேய்ச்சிட்டு இருக்க கூடாது. சொல்லுங்க ப்ரோ. 3 தானே? ஆ நோட்டு நீ செக் பண்ணுவேன் சரியா? போயிடாதீங்க கிளாஸ் முடிச்சு. 3 தேய்ச்சிட்டு முன்னாடி வாங்க. எத்தனை? 1 ஆ 1. நீங்க எத்தனை சொன்னீங்க? 3. சரி இதுங்கம்மா. இது கரெக்டா? 18 year old கரெக்டா? கரெக்ட். 18 years old கிடையாது. 18 year old ஏன்னா இது adjective. சரி இது subject. இப்போ have கிடையாது. has made. history மேக் பண்ணிட்டாப்ல by becoming கரெக்டா? ப்ரிப்போஷனுக்கு பின்னாடி gerund கரெக்டா? சரி gerundக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நல்லா தெளிவா சொல்லுங்க. அதை பத்தி சொல்லல. ஈஸி தான். பிகமிங்க்கும் பின்னாடி இருக்கிறதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? பிகமிங் வாட் போடலாமா? அப்படி இது ஜெரண்டுடைய ஆப்ஜெக்ட் தான் இது. பை பிகமிங் த 18th வேர்ல்டு செஸ் சாம்பியன். ரைட். பிகம்ங்கிற வார்த்தையை படிச்சிருக்கோமாங்க? எதுக்கு படிச்சிருக்கோம்? ஸ்டேட் வேர்ப்ஸ். பின்னாடி வர்றது எதை பத்தி பேசும்? கல்ச்சரை பத்தி பேசும். இன்னும் எத்தனை நேரம் பார்த்துருக்கோம் இப்போ? ரைட். விச் எது ரெஃபர் பண்ணுது? சாம்பியனா இருக்குது. வில்லுக்கு முன்னாடி என்ன வரணும்? எந்த ஏர் கண்டுபிடிச்சிங்க? இது மட்டும் தானே? which will make him the youngest to do so. ரைட். இதுக்கு என்ன அர்த்தம்? to do so. இதை படிச்சிருக்கோமா? இது என்னது? ரெப்பிட்டேஷன். இங்க ஒரு விஷயம் இருக்குதுல்ல, அதுதான் செய்ய போறான். எதை செய்ய போறான்? யங்கஸ்ட் வேர்ல்டு 18th வேர்ல்டு சாம்பியனா இருக்கான்ல, இங்க என்ன சொல்ல போறாங்க? which will make him the youngest world chess champion. ஸோ திருப்பி எழுத வேண்டாங்கிறதுக்காக to do so-னு போட்டாச்சு. ரைட். உட்காருங்க. எந்த இடம்லாம் கண்டுபிடிச்சிங்க? இதெல்லாம் இது ரெண்டும். and emulate. and emulate கரெக்டா? emulate கரெக்டா? ஏன் and emulate கரெக்டா? ஏன் கரெக்ட்? கரெக்டா தப்பாங்க? emulate கரெக்ட். ஏன் கரெக்ட்? ஆண்டுக்கு பின்னாடி v1 இருக்குன்னா ஆண்டுக்கு முன்னாடி v1 தேடணும். which will make him இருக்குதா? ரைட். அப்புறம் and emulate. will make and will emulate. புரியுதா? emulate கரெக்டா? சரி. and emulate the doyen யாருன்னா லெஜெண்ட். சரியா? ஒரு ஃபீல்ட்ல டாப்பா இருக்கிறவர். the doyen of Indian chess விஸ்வநாத் ஆனந்த். the only other கண்டுபிடிக்கல தானே இது? the only other Indian to achieve the honor. அவங்க ஒரு டவுட் கேட்காங்க, அது பதில் சொல்லிட்டா உட்காந்துடலாம். சரியா? அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு தான் ஃபுல்லா. இப்போ அவங்க என்ன கேட்காங்களா? மேலே பாருங்கம்மா. மேக்கு போட்டுட்டீங்க, இங்க to do வராது இல்லைன்னு கேட்கறாங்க. மேக்குங்கிறது காசெட்டு வேர்பு படிச்சிருக்கோமா? அவங்க என்ன கேட்கறாங்கன்னா to do அங்க வராது அப்படிங்கிறாங்க.
வருமா வராதாங்க? டு டூ ஓகேயா இல்லையா? ஓகே தானா? ஏன் இங்க பாருங்க, மேக்குக்கு பின்னாடி ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி அட்ஜெக்டிவ் சொன்னா, மேக்குக்கு பின்னாடி ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி அட்ஜெக்டிவ் எங்கே முடிஞ்சிடுச்சு? இது வேற. மேக்குங்கிற காசெட்டிவ் வேர்பு, திருப்பி சொல்றேன் என்னதெல்லாம் வரும் அப்படின்னா, காசெட்டிவ் வேர்ப்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் பின்னாடி அட்ஜெக்டிவ். இந்த அட்ஜெக்டிவ் தான் எப்படி வரும்? சரியா? ரைட். சோ எத்தனை எரர் இருக்குது? ஓகே. கரெக்ட் தப்பு? கரெக்டா? ஏன் கரெக்ட்? கரெக்டா தப்பா? கரெக்டா? எப்படி கரெக்ட்? எமுலேட்டிங் எப்படி எடுத்துக்கலாம்னா கனெக்டரா எடுத்துக்கலாம். கரெக்டா? எப்படி கனெக்டரா எடுத்துக்கலாம்? The 18-year-old D. Gukesh emulated the dying of. எடுத்துக்கலாமா? இது V1 ing as the connector. அப்படின்னா doer same, first action active. சரி, உட்காரலாம். உட்காரலாம். கேள்வி இது கிடையாது. இதான் கேள்வி. நான் இப்ப என்ன எழுதியிருக்கேன்? and emulating எழுதியிருக்கேன். சரியா? வரலாமா? வரவே முடியாதா? வர முடியாதா? ஜெயசூரியா மட்டும் போடலான்னு காப்பல. போடலாமா போட முடியாதாங்க? போடலாம் தானே? எப்படி போடலாம்? ஆண்டுக்கு பின்னாடி V1 ing இருக்குதுன்னா முன்னாடி V1 ing இருக்கு. மீனிங்கும் கரெக்டா வரும். முன்னாடி இருக்குதா? 18-year-old D. Gukesh has made history by becoming and by emulating. போடலாமா போடக்கூடாதா? சரி, அப்ப இந்த இடத்துல and emulate இருக்கு. சரியா? அது கரெக்ட். and emulate கரெக்டா தப்பா? கரெக்ட். அந்த இடத்துல நான் emulating போட்டனாலும் கரெக்ட், மீனிங் கொஞ்சம் மாறும். அதே மாதிரி and emulating போட்டனாலும் கரெக்ட். ஏன்? ஏன்னா இங்க by becoming, இங்கிட்டு by emulate. மூணுமே கரெக்ட். மூணுக்கு சின்ன சின்ன மீனிங் சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். நான் சொன்னது திருப்பி சொல்றேன். இந்த இடத்துல and emulate ஏன் கரெக்ட் அப்படின்னா will V1 இருக்கிறதுனால. emulating ஏன் கரெக்ட்னா V1 ing as கனெக்டர்னால. and emulating ஏன் கனெக்ட்னா by becoming இருக்கு and emulating இருக்கு. ஆக்சுவலா எத்தனை எரர் தான் இருக்கு இதுல? ஒண்ணா? Second question. இந்த 3 லைன் எரர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லு. எரர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லு. 3 லைன்ல மட்டுங்க எரர் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. ஹிஸ் கரெக்டா? After a blunder. இது பார்த்துருக்கோமா? இது எங்கேயாவது பார்த்துருக்கோமா? ரேசல் ஓபா இந்த மாதிரி வர்றது இப்படி வந்துச்சுன்னா இது என்னது? பிளண்டர் மேக் பண்ணப்பட்டது பை த ரெய்னிங் வேர்ல்டு சாம்பியன் டிங் லெரன் ஆஃப் சைனா. கரெக்டா? ஓகே.
on the 55th move or F2 in the 14th and final classical game of the match. கை காமிக்கிறவங்க மட்டும் தான் சொல்லுங்க. வாழ சொல்லுங்க. அண்ட் எதை கனெக்ட் and எதை கனெக்ட் பண்ணுது அவ்வளவு. ஆண்டுக்கு பின்னாடி பாருங்க. 14th classical game and final classical game. கரெக்டா? சரி கரெக்டா? அப்போ 14th classical game final classical game கரெக்டா? ஏன் கரெக்ட்னா 14th adjective ஃபைனலும் adjective. சரி ரைட். அப்ப இது வரைக்கும் எரர் இல்ல. மேல பாத்துக்கிடுங்க. நம்பர் ஆஃப் ஃபெடரேஷன் மணி எத்தனை? 2 3 ரைட். என்ஜினியர் 3 வேணும். The game subject was headed. ராவ நோக்கி போய்கொண்டு இருந்துச்சு. சரியா? வாஸ் ஹெட்டட். ஸோ டிராவல் பண்ணிட்டு இருந்துச்சு. வாஸ் ஹெட்டட் டுவர்ட்ஸ் அ ட்ரா. ஓகே. பட் வித் தி குகேஷ் கரெக்டா? கரெக்டா? கரெக்ட். ஏன் கரெக்ட்? இதை படிச்சிருக்கோமா கனெக்டர்ல? படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்காது. வித் போட்டிருக்கோம். ப்ரிப்போர்ஷன், இது ப்ரிப்போர்ஷனல் ஆப்ஜெக்ட். இதுதான் இந்த ஆக்ஷனை பண்ணுது. இவர் தான் பிரஸ் பண்றாரு. சரியா? ஃபைனைட் வேர்பா நான் ஃபைனைட் வேர்பா? நான் ஃபைனைட் வேர்ப். 3 பேருக்கு மட்டும் தான் கொஸ்டின். சரியா? நான் ஃபைனைட் வேர்ப். சரி, என்ன டைப் ஆஃப் நான் ஃபைனைட் வேர்ப் இது? இது என்ன டைப் ஆஃப் நான் ஃபைனைட் வேர்ப்? வியூன என்ஜிஎஸ் அட்ஜெக்டிவ் ஒரு வரமடி. வியூன என்ஜிஎஸ் அட்ஜெக்டிவ் பக்கத்துல இருக்க நவுன் ஆக்ஷனை பண்ணுது அப்படின்னா பிரசன்ட் பார்ட்டிசிபிள். ரைட். பிரஸிங் ஃபார் எனி அட்வான்டேஜ் இன் ரூக் பிஷப் பான் எண்ட் கேம். எப்படிப்பட்ட எண்ட் கேம்னா ரூக்கு பிஷப் பான் 3மே இருக்கக்கூடிய எண்ட் கேம். மூணுமே இருக்கக்கூடிய எண்ட் கேம். சரியா? சரி, எண்ட் கேம் வரைக்கும் வேற எது எரர் இருக்கா? 2 எரர் சொன்னீங்கல்ல, இன்னொரு எரர் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. என்னது ப்ரோ? அட்வான்டேஜஸ். ரைட். ஓகே, அட்வான்டேஜஸ் பக்கத்துல. கீழே தான் 2 எரர் சொன்னீங்கல்ல, என்னதுல 2 எரர்? ஆண்டுக்கு அப்புறம் ஹேவ் கிடையாதா? என்ன போடணும்? ஹேவிங் போடணுமா, ஹேஸ் போடணுமா, ஹேட் போடணுமா? ஹேஸ். சரி, இதுதான் எரர். இன்னொரு எரர் இதை பார்க்கவே இல்லை அப்போ. சரி, வேற சொல்லுங்க ப்ரோ. இது சொன்னீங்கல்ல, இன்னொரு என்னது? சும்மா தைரியமா சொல்லுங்க. தேங்கிறது ரைட். ஓகே, பக்கத்துல. சரி, உட்காருங்க. ஃபர்ஸ்ட் இந்த கதையை முடிச்சிடும். இங்க எரர் இருக்கா இல்லையா?
நான் இதை பார்க்க சொன்னேன்னா உங்க வேலை என்னது? எதெல்லாம் பார்க்கறது? சப்ஜெக்ட் verb agreement, ப்ரோனவுன்ஸு, வாய்ஸு, parallelism. சரியா? இங்க போய் நீங்க நோண்டணும்னு அவசியமே கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2, எனி அட்வான்டேஜ் தப்பா? எனிக்கு பக்கத்துல சிங்குலர் வரும், ப்ளூரல் வரும், ஏதாவது சொல்லி கொடுத்துருக்கேனா? அப்ப இந்த இடத்துல நீங்க டச் பண்ணவே வேண்டாம். சரியா? ரைட். In a rook bishop pawn end game and has an extra pawn. இப்ப பாருங்க, இப்ப கேள்வி என்ன தெரியுமா? இங்க has கரெக்டா இல்ல having கரெக்டா அப்படிங்கிறது. ஏன்னா has நீங்க போட்டீங்கன்னா சப்ஜெக்ட் யாருன்னா the game. கேமுக்கு எக்ஸ்ட்ரா பான் இருக்குதா இல்ல குகேஷுக்கு எக்ஸ்ட்ரா பான் இருக்குதா? with the குகேஷ் pressing and with the குகேஷ் having. ஆண்டுக்கு பின்னாடி ஹேவிங் ஏன் போடுறேன்னா ஆண்டுக்கு முன்னாடி என்ன இருக்குது? அப்ப இந்த இடத்துல ஹேவிங் தான் வரணும். ஹேஸ் போட்டா தப்பு. ஹேவிங் எக்ஸ்ட்ரா பான். இங்கிட்ட எத்தனை பேரை பத்தி பேசுறாங்க? ஒரு ஆளை பத்தி தான் பேசுறாங்க. தே கிடையாது, ஹீ கிடையாது, இட்டு. It took just one misstep for Ding to lose his crown. His கரெக்டா? யாருடைய கிரவுனு? ரைட். இங்க தே வராதுன்னு தெரிஞ்சா போதும். இட்டு போடணும் அவசியம் இல்ல, தே வராதுன்னு தெரிஞ்சா போதும். இதுல எத்தனை எரர் இருக்கு? போட்ட 2 கொஸ்டினுமே கரெக்ட். எனக்கு 6 எரர் கண்டுபிடிச்சேன். 6 எரருமே நீங்க சொன்ன எரர் தான் கண்டுபிடிச்சேங்கிறோம். கை தூக்குங்க. ராகவி மேம், நீங்க தான். நீங்களும் கிராமர் கிடையாது, நீங்களாம் ரீடிங் ஆச்சே. வாங்க இந்த கொஸ்டின் போடுங்க. கரெக்டா? இது கரெக்டா? எந்திரிச்சு இல்லைங்க, சீக்கிரம். Ding was in poor form prior to the match. இது வரை கரெக்டா? எரர் இருக்கா? இல்ல. ரைட். பட் த இது யார சொல்றாங்க? அந்த Ding. ரைட். proved கரெக்டா? கரெக்ட். மெட்டல்னா என்ன அர்த்தம்? மெட்டல்னா மென்டல் ஸ்ட்ரென்த். சரியா? பை வின்னிங் த ஃபர்ஸ்ட் கேம். இங்க இருந்து இங்க வரைக்கும் என்ன எரர் இருக்கு? எரர் இருக்கா? இல்ல. ரைட். இந்த செட்டிங் கரெக்டா? Ding set up a strong contest. சோ இது வரைக்கும் எரர். சரி, இந்த லைன் எரர் இல்ல. And after a series of draws, Mukesh played an enterprising game 11 to take the lead. Right. இது வரைக்கும் எரர் இருக்கா? டக்கு டக்கு டக்குன்னு மைண்ட்ல சப்ஜெக்ட் வெர்ப்லாம் பிடிக்கிறீங்க. and enterprising கரெக்டா இருக்குது. ஒரு கேம் தான் சொல்றாங்க. to take the lead. ஓகே. Ding இங்க இருந்து இங்க வரைக்கும் எரர் இருக்கா? ஸ்பீடு நம்மளுக்கு வேணும். ஸ்பீடே இல்ல உங்கள்கிட்ட. எரர் இருக்கா? இல்ல. ஓகே. அடுத்தது the strategies of both players. கண்டுபிடிக்காத நல்லவர்கள்லாம் எந்திரில்லுங்க, உட்காருங்க. நான் கண்டுபிடிக்கல இதை நான் கண்டுபிடிக்கல. யாரெல்லாம் இந்த கொஸ்டின் பிலிம்ஸ்ல வருமா? பிலிம்ஸ்ல கூட வராத ஒர்த்து இல்லாத கொஸ்டின். அப்ப ஏன் கண்டுபிடிக்க முடியலன்னா முன்னாடி 2 சென்டென்ஸ் வச்சுட்டேன், அதனால தெரியல. இப்போ என்ன பண்ணணும்? ஸ்ட்ராட்டஜியை மாற்றணுமா மாற்றக்கூடாத? மாற்றவே கூடாது. நீங்கள் வாட்டி சப்ஜெக்ட் வேர்ப் பிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எத்தனை சென்டென்ஸ் இருந்தாலும் சப்ஜெக்ட் வேர்பை பிரிச்சே ஆகணும். பிரித்து பார்க்கறதுக்கு 2 செகண்ட் ஆகுமா? சப்ஜெக்ட் வேர்பை பிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த கொஸ்டின்ல ஒரே ஒரு எரர் தான், அது இது மட்டும்தான். The strategies of both the players were evident. Next question நான் போடுறேன். Gukesh played. மேல பாருங்க, 2-3 கொஸ்டின் நான் போடுறேன். Played strong openings and exhibiting. பார்த்த உடனே மாத்திடுவேன் நான். அதை எக்ஸிபிட்டிங் கிடையாது, என்ன போடுறது? Exhibited
tenacity in trying. இது கரெக்ட். preposition gerund. To gain advantages in near equal positions. நிப்பாட்டுங்க. இது வரைக்கும் நான் பார்த்துட்டேன். இது வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு எரர் தான் இருக்குது, வேற எதுவுமே இல்லை. as the games progress. so games progress ஆக ஆக இவர் வந்துட்டு அட்வான்டேஜ் எடுக்க பார்க்குறாரு. Things plan to be too secure. To be too secure. கரெக்டா? கரெக்டா தப்பா? ரெண்டு இன்ஃபினிட்டிவ் அடுத்து வரலாமா வரக்கூடாதா? வரலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. To be too secure a stalemate. இது ஆப்ஜெக்ட். To secure what? A stalemate. எங்க? In the classical games and to drag. கரெக்டா? Ding's plan seems to be to secure and to drag the match into the shorter, rapid and if need be blitz formats. and எதையும் செக் மேட்ச் எழுதிட்டு போறான். இங்க shorter rapid formats தேவைப்பட்டுச்சுன்னா if need be எந்த ஃபார்மேட்ஸ்? இது adjective noun, இது adjective noun. shorter rapid formats, blitz formats and to use. கரெக்டா? கரெக்டா? இந்த இருக்குல and to use, இங்க and to drag. and to use யாரை பத்தி பேசுறோம்? ஒத்தாள பத்தி பேசுறோம். his strength. his or her கிடையாது, ஒரு ஆள், அந்த சைனீஸ் கிராண்ட் மாஸ்டர் பத்தி தான் பேசுறோம். his strength in terms of experience. sticking to his strategy. first in sticking கரெக்டா? கரெக்டா அப்படின்னா அந்த இருக்கிற குகேஷ் stuck to his. கரெக்ட். ஏன்னா இந்த his குகேஷ் பத்தி பேசுது. his strategy of pushing through equal positions. குகேஷ் had the last laugh. சரி, எத்தனை எரர் இருந்திருக்கு? 1 2 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் கூடயே சேர்ந்து போடுங்க, அப்பதான் அந்த ஸ்பீடு வரும். தனியா போடும்போது நீங்க வாட்டுக்கு வாசிப்பீங்க பிடிப்பீங்க, வாசிப்பீங்க பிடிப்பீங்க. ஃபர்ஸ்ட் பிடிக்கணும், பிடிச்சிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சம் புரியுதான்னு பார்ப்போம். The Chennai born adjective grandmaster உடைய mental toughness and wisdom beyond. யாரு? ஒரு கிராண்ட் மாஸ்டரை பத்தி பேசுறோம். have been his calling card. சரியா? have been his calling card அவனுடைய முக்கியமான ஸ்ட்ரென்த். சரியா? have been has been have been தானா? ஏன் ரெண்டு பேர் இருக்கானுங்க, mental toughness and wisdom. have been his calling card. அடுத்தது யாருடைய ரைஸ்? his steady rise was due to his dedication and his accelerated path to glory. help பண்ணப்பட்டுச்சு. was helped by the work done by his seconds. செகண்ட்ஸ்னா அவருக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு இருக்கிறவங்க. சரியா? சரி, was helped ஒரு எரர் இருக்கு, 4 எரர் வந்துருச்சு. இங்க இருந்து இப்ப நான் கையை காமிப்பேன், கையை காமிக்கிறது தப்பா தான் சொல்லுவாங்க. இப்போ பக்கத்துல பேசாதீங்க, தனியா போடுங்க இந்த கொஸ்டின். என்னைக்கு முடிக்க இப்படி போட்டா
அதான் ஆன்சர் என்னது? எத்தனை எத்தனை எரர்? 1. பக்கத்துல இன்சிலுங்க பக்கத்துல 1 2. எது எரர்? நீங்க பில்ட் வராது. சரி உட்காருங்க. ராகவி மேம் எத்தனை எரர் இருக்கு? 1 தான் அப்படிங்காங்க. சரி எத்தனை எரர் இருக்கு தெரியல. என்ன 1 2 3? இது கரெக்டா? கரெக்டா? என்னன்னு சொன்னேன், செகண்ட்ஸ்னா என்னது? சப்போர்ட்டிங் டீம் அவனுக்கு, சரியா? ஸோ ஹெல்ப் பண்ற மெம்பர்ஸ். ஒரு ஆள் கிடையாது, அதனால செகண்ட்ஸ்னு போட்டிருக்காங்க. அதனால எந்த வார்த்தை போட்டிருக்காங்க? their names. பாருங்க. Besides the mentoring by GM Anand Besmith and the Chess Academy, right? இது தனியா இருக்குது, இது கரெக்டா இருக்கு. Besides in addition கரெக்டா இருக்கு. இது கரெக்டா? His versatile game build பண்ணப்பட்டுச்சு. பக்கத்துல பில்டு இருக்குல்ல, V1 V2 V3 ஏன் சொல்லுங்க? அமைதி. V1 V2 V3? V3யா? ஏன் இதெல்லாம் உங்களுக்கு மாசத்துக்கு ஒரு 5 நாள் அப்பப்போ பண்ணிருக்கும். அப்போ வந்துட்டு அந்த பயம் இருந்திருக்கும். ரீடிங்கா பண்ணி என்ன பண்ணல, கிராமரே படிக்கல. கிராமர் படிக்காம எதுக்கு ரீடிங்கு? V2 V3யா? V3. ஏன் V3? கேம் தான் பில்ட் பண்ணப்பட்டுச்சு. சரி, V2 V3 டிஃபரன்ஸ் சொல்லுங்க. V2 வந்து ஃபைனைட் வெர்ப். சுஜி மேம் சொல்லுங்க. V2 V3 டிஃபரன்ஸ் சொல்லுங்க. ஜனவரி 20 வரைக்கும் டெஸ்டே போடக்கூடாது. சொல்றது புரியுதா? நீங்க டெஸ்டே போடக்கூடாது இங்கிலீஷுக்கு. உங்க வேலை என்னது? கத்துக்கிறது. இன்னொரு 1 மாசம் கத்துக்க போறீங்க. டெஸ்ட்னு உழுந்து நாசமா போயிடாதீங்க. அதுக்கப்புறம் 1 மாசம் இருக்கு டெஸ்ட் போடுறதுக்கு. உட்கார்ந்து படிங்க, ரீட் பண்ணுங்க. ஒரு நாள் இடிக்கீங்களா, ஒரு 3 மணி நேரம் இருக்கா, 1 மணி நேரம் கண்டிப்பா வாசிக்கணும். ஒரு அரை மணி நேரம் முடிஞ்ச அந்த சென்டென்ஸ் ஃபிட்டிங் தான் பண்ணணும். V2 V3 டிஃபரன்ஸ். V2ங்கிறது ஃபைனைட் வெர்ப், V3ங்கிறது நான் ஃபைனைட் வெர்ப். எல்லாருக்கும் தெரிஞ்ச டிஃபரன்ஸ். அடுத்தது என்னது? V3 அட்ஜெக்டிவா வரும், V2 வெர்பா வரும். சத்தமா என்னங்க சொல்றாங்க? என்னது? எப்போ? எதுக்கு? சரி தெளிவா அதை சொல்லுங்க. V2க்கு ஃபைனைட் வெர்ப்ல வருங்க, V3 பாசிவ் ஸ்ட்ரக்சர்ல வரும். சரியா? உட்காருங்க. V2 வந்தா ஆக்டிவ் வாய்ஸ் தான் வரும், V3 வந்தா பாசிவ் ஸ்ட்ரக்சர் வரும். ப்ரோ இங்க பாருங்க, ரெகுலர் டிஷர்ட் இங்க பாருங்க. கேம் வந்துட்டு பில்ட் பண்ணிச்சா, பில்ட் பண்ணப்பட்டுச்சா? பண்ணப்பட்டுச்சு. அப்ப ஆக்டிவா பாசிவா? பாசிவ். அப்ப இது V3 as adjective non finite verb. கரெக்ட்டா தப்பா? கரெக்ட். His versatile game இந்த அருக்கு subjective verb. சரி, build on an innate ability to calculate moves deeply on the board. இந்த வார்த்தை வந்துட்டு இங்க பாருங்க, நான் இப்போ ஒரு லாஜிக் சொல்றேன். இந்த வார்த்தை வந்து தப்புன்னு நான் சொல்றேன். ஏன்னா இது வந்து நவுன். நவுனுக்கு பக்கத்துல அட்ஜெக்டிவ் தான் வரணும்.
அதனால இது தப்பு அப்படின்னு நான் சொல்றேன். நான் சொல்றது கரெக்டா? நான் என்ன சொல்றேன்னா இந்த வார்த்தை அட்வர்பா இருக்கு, இங்க அட்ஜெக்டிவ் தான் வரணும், ஏன்னா இது நவுனுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்றேன். நான் சொல்றது கரெக்டா தப்பா? நான் சொல்றது கரெக்டா தப்பா? கரெக்ட் தானா? இந்த வார்த்தை மூவ்ஸை பத்தி பேசுதா கால்குலேட் பண்றத பத்தி? அதை தான் நான் கேட்கேன். இந்த வார்த்தை இன்ஃபினிட்டிவ் பத்தி பேசுது. இப்ப இன்ஃபினிட்டிவ் பத்தி பேசுறது அட்வர்ப் தான். இன்ஃபினிட்டிவ்க்கு அட்வர்ப் போடலாமா? இன்ஃபினிட்டிவ்க்கு ஆப்ஜெக்ட் போடலாமா? போடலாம். டு கால்குலேட் மோஸ்ட் டீப்லி ஆன் தி வேர்ட் கெப்ட் இன் குட் ஸ்டேட், நல்ல பொசிஷன்ல, அகைன்ஸ்ட் கரெக்டா? மோர் எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்டா? சரி, நான் சொல்லியிருக்கேன்ல கம்பேரிட்டிவ் வந்தா தேன் வரும், தேன் வந்தா கம்பேரிட்டிவ் வராது, இப்படிதானே சொல்லியிருக்கேன். தேன் வந்தா கம்பேரிட்டிவ் வரும், கம்பேரிட்டிவ் வந்தா தேன் வரணும்னு அவசியம் கிடையாது. கம்பேரிட்டிவ் வந்திருக்கு, தேன் வந்திருக்கா? சரி, எத்தனை எரர் இருக்கு இதுல? ஒண்ணு தானே? 1 2 3 4 5. சரி, மேல பாருங்க. The surge of young Indian talent to the top echelons. To என்னதுங்க? To preposition. To the top echelons, top levels of world chess in recent years. Dash போட்டு சொல்றாங்க யாரெல்லாம் அப்படிட்டு. Compatriot GMs. அப்ப இவரு கூட இருக்கிற GMs. இவரு GM கிராண்ட் மாஸ்டர் ஐட்டாப்ல கூட இருக்கிற GMs ரெண்டு பேர் போட்டு are in the top 15 along with Gukesh. Right. இது வரைக்கும் ஏதாவது எரர் இருக்கா? இல்லையா? ஆருக்கு சப்ஜெக்ட் யாரு? இவங்க ரெண்டு பேர். இந்த ஆறு ஈஸிண்டி போறது கத்துனாப்ல. சரியா? இது ரெண்டு பேருக்கு சப்ஜெக்ட் தான் யாரு? அடுத்தது சப்ஜெக்ட் யாரு? இந்த இருக்குல்ல, இவங்களுக்கு இன்னும் வேர்பே போடாது. சரியா? புரிஞ்சுட்டா? சர்ஜ், அதனால இங்க என்ன போடணும்? பாருங்க, அமைதியா இருக்கும். சரியா? பக்கத்துல ரெண்டுக்கு டிஃபரன்ஸ். நீங்க நல்லா படிக்கிறது எப்ப தெரியுமா? இப்படி ஒரு கேள்வி கேட்டு இன்னொருத்தனை எழுப்பிடுவோம் பாத்தீங்களா, அப்போ ஒரு பயத்துல உள்ள போவோம் கண்டென்ட், அப்பதான் நச்சுன்னு போய் உட்காரும். அவங்க சொல்லிட்டாங்களா? வித்தியாசம் என்னது? எது டிரான்சிட்டிவ் வேர்பு, எது இன்ட்ரான்சிட்டிவ்? ஏன் வர்றது டிரான்சிட்டிவ் வேர்பா? சரி, இப்படியே சொல்லி கொடுத்தேனா? எது டிரான்சிட்டிவ் வேர்பு? ஏ வந்தா டிரான்சிட்டிவ் வேர்பு. அப்படிதான் சொல்லி கொடுத்தேன். அப்படிதான் சொல்லி கொடுத்தேன். ஏ வந்தா ஆப்ஜெக்ட் வரும், டிரான்சிட்டிவ் வேர்பு. உட்காருங்க. இது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பு, ஆப்ஜெக்ட் வராது. ரைட். என்ன வந்திருக்கு? ஏ வந்திருக்கா? ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. raises expectations of another Indian world champion. anotherக்கு பின்னாடி சிங்குலர் தான் வரும். கரெக்டா? another Indian world champion in chess. எத்தனை எரர் கண்டுபிடிச்சிருக்கோ? 1. மூணு பேர் போட்டனா 3 youngsters have pushed each other. னா 2 பேர் தான். கரெக்டா? இது ஓகே. அடுத்தது strong candidates உடைய டோர்னமெண்ட். இது அட்ஜெக்டிவ். சரியா? டோர்னமெண்ட் எப்படிப்பட்ட டோர்னமெண்ட்? strong candidates உடைய டோர்னமெண்ட் to emerge as Ding's challenger and என்ன போடுறது?
யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம்? ஒரு ஆளை பத்தி தானே பேசுறோம். முந்தின சென்டென்ஸ் 3 பேரை பத்தி பேசுறோம். இங்க ஒரு ஆள், அப்ப என்ன போட்டுக்கலாம்? Was evident, was the verb, evident following his individual gold winning performances the Chennai and Budapest Chess Olympiads, the latter being India's first gold in the team event. சரி, ஏதாவது இருக்கா இது வரைக்கும்? இருக்கா? சரி, கொஸ்டின் நம்பர் 7 எங்க இருந்து எங்க இருக்கு? போர்டை பார்க்க போறீங்க. கரெக்டா 30 seconds. கரெக்டா 30 seconds. முடிஞ்சது டைம். ஏன் பிடிச்சனாங்க சேவ் ஆகாம போயிடும். எத்தனை எரர் கண்டுபிடிச்சி இருக்கு இன்னும் பார்த்துட்டே இருக்காங்க தீவிரமா. கூடுங்க போதும். கூட வர்றவங்களுங்க இருக்காங்க. கமலிக்கு பின்னாடி ரோல செகண்ட் வரிசையை சொல்லுங்க. 3 பேரும் எத்தனை எரர் இருந்துச்சு? எத்தனை எரர் இருந்துச்சு? ஒன்னா? ஒண்ணுதான். 3 சொல்லுங்க. பார்த்த டாபிக்லே எரர் வர மாட்டேங்குது பாருங்க. எரர் வர மாட்டேங்குது, சென்டென்ஸ் பிடிக்க வர மாட்டேங்குது, பேசிக்கா இங்கிலீஷ்ல எதுவுமே ஒழுங்கா வர மாட்டேங்குது. எத்தனை எரர்மா? 2 தானா? சும்மா ஒரு நம்பர் அடிச்சு விட்றீங்கன்னு இப்போ என்னென்ன எரர்னு கேட்பேன். கீழே பார்க்க கூடாது, மேலே பார்க்கணும். 2 இல்லைங்க. மேல பாருங்க. கரெக்ட். சரியா? is next adjective frontier. ரிட்டையர் ஆயிருக்கு. இதை வந்து கண்டுபிடிக்கல அப்படின்னா எக்ஸாம் படிக்க வந்து ரிட்டையர் ஆயிருக்கு. சரியா? பேங்க் எக்ஸாம் நம்மளுக்கு சரிப்படாது அப்படின்னு என்ன பண்ணிருங்க, டாடா காமிச்சு. வீட்டுக்கு பின்னாடி என்ன வரணும்? கண்டுபிடிக்காம இருந்திருப்பானுங்க. ஏன்னா நான் 30 செகண்ட் சொல்றேன்னா டக்குன்னு கண்ணு இதை தாண்டி ஓடிடும். இது வேற பி மாதிரியே இருக்கா? பின்னு தெரியாது. கரெக்டா தப்பாங்க அது? would be to reach the heights scale பண்ணப்பட்டுச்சு by the world உடைய strongest chess player Magnus Carlsen. சரி, எத்தனை எரர் இருக்கு இதுக்குள்ள? ஒண்ணுதான் இருக்கு. முகேஷ் becoming the world champion. இது கரெக்டா? கரெக்ட். ஏன் கரெக்ட்? இந்த இருக்கு verb. சரியா? இது V1ing as adjective. சரியா? becoming the world champion would also motivate his Indian compatriots and will add. கரெக்டா? முகேஷ் becoming the world champion would motivate and will add. கரெக்டா? will add a Philip என்னது? motivation to the growth of modern chess as a sport and vocation in the country.
எத்தனை எரர் இருக்கு? 3ன்னு சொன்னது யாரு? உட்காருங்க. நீங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சிங்க. நீங்க இந்த 3 கண்டுபிடிச்சீங்கன்னா மட்டும் உட்காருங்க. வேற 3னா கிடையாது. முதல் 2 ஃபர்ஸ்ட் 2 பின்னாடி பார்க்கல. ஃபர்ஸ்ட் மட்டும் எயிட் ஸ்பேசிங் விட்டு ஸ்பேஸ் விடாம விட்டு உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. மேல பாருங்க, மேல பாருங்க. 2 கொஸ்டின் நல்லா பிராக்டிஸ் பண்ண போறோம். The order signifies a deep understanding that normal conjunction. சரியா? This is not about a set of civil disputes but the future of the country உடைய secular character. Correct. It is amply clear to right thinking citizens that normal conjunction, the law which freezes the religious character of all places of worship in the country as they were. ஜிமே வெஞ்சிருங்க. இந்த தே தப்புன்னு நான் சொல்றேன். அமைதியா இருக்கும். இந்த தே யாருமே செக் பண்ணல. தே அப்படியே கடந்து போயாச்சு. ஏன்னா வேறல தப்பு இருக்கு பாத்தீங்களா? டக்குன்னு அங்கிட்டு போயாச்சு. தே தப்பு நான் சொல்றேன். 2 தப்பு. தே கரெக்டா? எப்படி தெரியும் தே கரெக்டா தப்பான்னு? சென்டென்ஸ் மீனிங் புரிஞ்சாதான் புரியும். இங்க இருந்து தே ஏன் கரெக்ட் சொல்லு. தே எது சொல்லுது? சிட்டிஸ். என்ன சிட்டிஸையா? சிட்டிசன்ஸையா? சிட்டிசன்ஸையாங்க? பிளேசஸ்யா? ஆலையா? யார் ஆள? தே எதங்க சொல்லுது? தேய பார்க்காம அப்படியே ஓடியாச்சு. தே எதை சொல்லுதுன்னா பிளேசஸ் சொல்லுது. சென்டென்ஸ் புரிஞ்சுக்கிடுங்க. religious character of all places of worship as the places were. பிளேசஸ்க்கு தே போட்டிருக்காங்க. கரெக்டா தப்பா? கரெக்ட். சரியா? சும்மா அப்படியே கிராஸ் பண்ணி போயிடக்கூடாது. பாருங்க, as they were on the day of independence. ஆக்சுவலா இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதாவது இந்த லைன் என்னது அப்படின்னா, இப்போ இண்டிபெண்டன்ஸ் அன்னைக்கு ஒரு இடத்துல மாஸ்க் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மாஸ்க் தான் இருந்துச்சுன்னு அர்த்தம். இண்டிபெண்டன்ஸ் அன்னைக்கு அந்த இடத்துல ஒரு டெம்பிள் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல டெம்பிள் தான் இருந்துச்சுன்னு அர்த்தம். சரியா? அதை போயிட்டு நீங்க இந்த இதுக்கு முன்னாடி இங்க ஒரு மாஸ்க் இருந்துச்சு, முகலாயர்கள் வந்து டெம்பிளை இடிச்சுட்டு தான் மாஸ்க் கட்டினாங்க, அதனால இந்த மாஸ்க் இப்ப நீங்க இடிங்க அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. டே ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்போ அந்த இடத்துல என்ன பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் இருந்துச்சோ அதை என்ன பண்ணிடுவாங்க? அப்படின்னு நிப்பாட்டிடுவாங்க. சொல்றது புரியுதா? இது ரிலிஜியஸ் பிளேசஸ் வர்ஷிப் ஆக்ட்னு ஒரு ஆக்ட். அதாவது ஃபுல்லா டெம்பிள்ஸ் அங்க இருந்துச்சு. முகல்ஸ் வரும்போது சில டெம்பிள்ஸ் இடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க? மாஸ்க் கட்டிட்டாங்க. இந்த காலம் வரும்போது நிறைய பேர் எப்படி சண்டை போடுறாங்க? அங்க முதல்ல என்னதான் இருந்துச்சு? அப்ப நீங்க இருக்கிற மாஸ்க் இப்ப நீங்க இடிங்க, இடிச்சுட்டு திருப்பி என்ன கேட்டீங்க? டெம்பிள் கேட்டீங்க. நாங்க அதுக்கு கொண்டு வந்த லா தான் இந்த லா. சோ பேசிக்கா இண்டிபெண்டன்ஸ் அன்னைக்கு அங்க டெம்பிள் இருந்துச்சுன்னா டெம்பிள் தான், அங்க மாஸ்க் இருந்துச்சுன்னா என்னதுதான்? மாஸ்க் தான். ரைட். இதை பார்த்த உடனே நான் எதை தேடும்? சப்ஜெக்ட் எங்க இருக்கு? The law would want this legislation to remain on the statute book as a bulwark. Bulwark என்னதுன்னா கோட்டை, protection. சரியா? protection against people. Chance போடுறவா?
இந்த வார்த்தை யார் ரெஃபர் பண்ணுது? அப்ப இங்க என்ன போடணும்? who wants-ஆ எஸ் வருது. who want to perpetuate the religious divide caused by such disputes. It is unfortunate and even condemnable that courts of law, correcta, courts have failed to block suits என்னது? At an ascent stage by invoking the bar under this law. Sentence பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் எரர் கம்மியா தான் இருக்கும். 1 2 3 எரர் தான் இருக்கும். சரி, இப்போ சென்டென்ஸ் மீனிங் நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். புரியுதான்னு பாருங்க. பிரிச்சே மீனிங் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்ன பண்ணுது? சிக்னிஃபை. ஆர்டர் சிக்னல் கொடுத்து என்னது? ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங்கை சிக்னல் பண்ணுது. என்ன டீப் அண்டர்ஸ்டாண்டிங் தெரியுமா? இது வெறுமன சிவில் டிஸ்பியூட் கிடையாது. ஆனா ஃபியூச்சர் ஆஃப் த நாடு வந்து மத சார்பற்று இருக்குதுல்ல, அந்த கேரக்டருடைய ஃபியூச்சர் சம்பந்தப்பட்டது. அப்ப டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. யாருக்கு இருக்குது? த ஆர்டர் ஒரு சிக்னல் கொடுக்குது, இந்த டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. என்னதுதான் டீப் அண்டர்ஸ்டாண்டிங்? சிவில் டிஸ்பியூட், சாதாரண சண்டை கிடையாது. இது எது சம்பந்தப்பட்டது? இந்தியாவுடைய ரைட். ஓகே, இட் இஸ் ஆம்ப்லி கிளியர் டு, தெளிவா இருக்கு. யாருக்கு? கரெக்ட். இது என்ன மீனிங்னு சொல்ல போறீங்க? ரைட் திங்கிங் சிட்டிசன்ஸ். சரியா? ரைட் திங்கிங் சிட்டிசன்ஸ், கரெக்டா யோசிக்கிற சிட்டிசன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். என்ன தெளிவா இருக்கு? லா. லா இருக்குல்ல, இந்த லா பேசிக்கா என்ன பண்ணுது அதான் கேள்வி. இதா இருக்குல்ல, இந்த லா என்ன பண்ணுது? லா தான் ஃப்ரீஸ் பண்ணுது. எதை? religious character of all places of worship in the country as they were on the day of independence. Independence அப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அந்த கேரக்டரை ஃப்ரீஸ் பண்ணுதுல அந்த லா. அந்த லா என்ன ஆசைப்படும்? அந்த லா என்ன ஆசைப்படும்? now would want this இந்த legislation, இந்த legal rules எல்லாம் எதுல இருக்கணுமா? ஸ்டாச்சு புக்ல இருக்கணுமா? எதுக்கு? as a protection against people. அப்போ இந்த லா வந்துட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? இல்லன்னு இருக்க வேண்டாம்னு ஆசைப்படுறாங்க? இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எதுக்கு இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க? ஒரு ப்ரொடெக்ஷனா. யாருக்கு எதிரா? எப்படிப்பட்ட பீப்புள் தெரியுமா? who want to religious division ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைக்கானுங்கல்ல, இந்த மாதிரி சண்டையை வச்சு ரிலிஜியஸ் டிவிஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைக்கிற அந்த பீப்புளுக்கு எதிரா இந்த லா கண்டிப்பா புக்ல இருக்கணும். ரைட். இட் இஸ் இது வந்து அன்பார்ச்சுனேட். ஈவன் தப்பு சொல்லணும். யார் தப்பு சொல்லணும்? அந்த கோர்ட் எல்லாம் என்ன பண்ணிருச்சு? இந்த மாதிரி கேஸ் மேல வரும்போது நிப்பாட்ட ஃபெயில் ஆயிடுச்சு. மேல வரும்போது, எழும்பி வரும்போது இனிஷியல் ஸ்டேஜ்ல இதை வந்து தடுக்கிறதுக்கு ஃபெயில் பண்ணிடுச்சு இந்த கோர்ட்ஸ் எல்லாம். அதனால கோர்ட்டை குற்றம் சொல்றாரு. பை இன்வோக்கிங் த பார், இங்க என்ன பண்ணிக்கலாம்? இந்த லாவை யூஸ் பண்ணி இந்த கோர்ட்ஸ்ல என்ன பண்ணிக்கலாம்? இந்த மாதிரி கேசஸ் என்ன பண்ணிக்கலாங்க? ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதுல எந்த மாதிரி கேஸ் நம்ம சொல்லவே இல்லை, பட் சென்டென்ஸை புரிஞ்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது எந்த மாதிரி கேஸ்? இது எந்த மாதிரி கேஸுங்க? எது சம்பந்தப்பட்ட கேஸ்? ரிலிஜியஸ் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் சொல்லலாமா? ரைட். சரி, லாஸ்ட் क्वेश्चन. Instead they have been allowing applications for service either disregarding the act and the court's endorsement of இதுக்கு என்ன வரணும்? It's a necessity in past judgments or ruling that the statutory bar do not apply. கிடையாது. என்னது? does not apply to என்னது? என்னங்க சொல்ல வராங்க? போன சென்டென்ஸ் நம்மளுக்கு புரிஞ்சிச்சு இல்ல? கோர்ட் வந்துட்டு என்ன பண்ணிருக்க கூடாது? இவ்வளவு தூரம் ஒன்னதற்கே கூடாது. ஆனா அதுக்கு பதிலா
தேனா யாரு? கோர்ட்ஸ். கோர்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? அலோவ் பண்ணிட்டு. ஒருத்த வந்து கேட்குறான், நான் சர்வே எடுக்கணும், இந்த இடத்த சர்வே எடுக்கணும், இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி வேற ஒரு டெம்பிள் இருந்துச்சு, இல்லை வேற ஒரு மாஸ்க் இருந்துச்சு, சர்வே எடுக்கணும்னு கேட்டா கோர்ட் என்ன பண்ணுது? அலோவ் பண்ணுது. இது மூலமா என்ன பண்றாங்க? ஆக்ட் என்ன பண்றாங்க? அண்ட் த கோர்ட்ஸ், கோர்ட் வந்துட்டு என்ன பண்ணுது? கோர்ட் வந்துட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஆக்ட சப்போர்ட் பண்ணுச்சு. எங்க? என்டோர்ஸ்மெண்ட் ஆஃப் இட்ஸ் நெசசிட்டி இன் பாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ல கோர்ட்ல என்ன சொல்லியிருக்கு? இந்த ஆக்ட் வேணும்னு சொல்லியிருக்கா, வேண்டாம் இருக்கா? வேணும்னு சொல்லியிருக்கானுங்க. இந்த ஆக்டையும் டிஸ்ரிகார்ட் பண்றானுங்க. அந்த கோர்ட்டுடைய கோர்ட் என்டோர்ஸ்மெண்ட் என்னது? ரைட். அண்ட் எதையும் செக். எதெல்லாம் கேவலமா நினைக்கிறாங்க, டிஸ்ரிகார்ட் பண்றாங்கன்னா ஆக்டையும் கேவலமா நினைக்கிறாங்க. கோர்ட் இதுக்கு முன்னாடி தேவைன்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குல்ல, அதையும் இவங்க என்னதான் பண்றாங்க? டிஸ்ரிகார்ட் தான் பண்றாங்க. ரைட். ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆர் ரூலிங். ஆர் எதையும் சேர்க்குதுன்னா ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆர் ரூலிங். சரியா? சரி, ஓகே 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 ஓகே. இங்க வாங்க. ஓகே ஓகே. either disregarding or ruling, either disregarding or ruling. கரெக்ட் தான். either disregarding or ruling that the statutory bar does not apply to இந்த இட்டு என்னது அப்படின்னு கண்டுபிடி. சரியா? இதான் ஹோம்ஒர்க். பின்னாடி பின்னாடி கண்டுபிடிக்கிறீங்களோ கண்டுபிடிக்கலையோ இதுல உட்காரணும், ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து தேடணும். in the name of reclaiming religious sites. கரெக்டா தப்பா? கரெக்டா தப்பா? இது V2 V3 V2 V3 பார்த்த உடனே கண்டுபிடிக்கணுங்க. V3 தானே. சைட்ஸ் தொலைஞ்சுதா தொலைக்கப்பட்டதா? தொலைக்கப்பட்டது. சைட்ஸ் தொலைக்கப்பட்டது. யார்ட்டு? 2 invaders, several groups and purported devotees. has been கிடையாது. சப்ஜெக்ட் யாரு? இங்க இருந்து. சரியா? நிறைய groups and purported devotees have been moving to civil courts and obtaining. கரெக்டா? but have been moving and have been obtaining questionable orders for surveying mosques for evidence that it may have been built on the ruins of destroyed temples. சரியா? எத்தனை error இருக்கு? எத்தனை error இருக்கு? 1. வேற என்ன இருக்கு? 2, 3. 1, 2 டஸ்ட் ஹேவ். 4 error இருக்கா? சரி. இந்த கொஸ்டின்ல ஒரு எரரை விட்டுட்டேன். நம்மால் பார்க்க மாட்டாப்ல, டைம் ஆயிட்டு 50 நிமிஷம் பார்த்துருக்கோம். அதனால என்ன ஆயிரும்? ப்ரொசீஜர் மறந்துடும், இல்லை காணாம போயிடும். இது வாசிக்கும் போது வேற அழகா இருக்குமா, டக்குன்னு முடிச்சுட்டு வேற நம்ம போகணுமா, அதனால நம்மளுக்கு தெரியாது. இது எதை பத்தி பேசுறாங்க? எதை பத்தி பேசுறாங்க? நல்லா பாருங்க. மாஸ்க் சர்வை பண்ணணும். எதுக்கு எவிடன்ஸ்? மாஸ்க் பில்ட் பண்ணப்பட்டிருக்கலாம். கரெக்டா? மே ஹேவ் பீன் பில்ட். கரெக்டா தப்பாங்க? ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸா? பாசிவ் வாய்ஸ். மாஸ்க் பில்ட் பண்ணப்பட்டிருக்கலாம். மாஸ்க்ஸ் சிங்குலர்ல இருக்கா ப்ளூரல்ல இருக்கா? இங்க இட்டு கிடையாது. பார்க்கலைன்னா லோனோன்னு திருப்பி போட்டு. சரி, ஆஃபர் காமிச்சிருங்க. $35% ஆஃபர் இருக்கும். என்ன இது யூஸ் பண்ணிக்கிறீங்க. SBI கிளர்க்குக்கான கோர்சஸ் இருக்கும்.
சரிங்களா? நாளைக்கு கிளாஸ்ல இதே தான் பண்ண போறோம். இது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லை, அதனால நம்ம இன்னொரு ரவுண்டு போக போறோம். இது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர்ற வரைக்கும் இதே மாதிரி போட்டுட்டு இருக்க போறோம். இதே மாதிரினா எந்த மாதிரி? நம்பர் ஆஃப் எரர்ஸ். சரியா?